صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். மனித சமுதாயங்களிலே உயிருள்ளவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு அமானிதங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோமோ அதுபோன்று இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் சில காரியங்களை செய்வது நம் மீது அமானிதமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒருவர் இறக்கும் தருவாயில் இருப்பாரையானால் சுற்றி உள்ளவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒன்று கூட விடாமல் சொல்லித்தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அதை இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதை கடைபிடிக்காமல் இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, கடமைகளை செய்யாமல் அவருக்காக கஃனாடைகளை வாங்குவதும், குழிகளை வெட்டி வைப்பதும், இறுதி சடங்குகளுக்கு தேவையான எல்லா காரியங்களை செய்வதும், உறவினர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி அனுப்புவதும், இப்படியாக அந்த காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். கடைசியில் பார்த்தா அப்படின்னா இறக்கும் தருவாயில் உள்ளவர் எழுந்து அமர்ந்து விடுகிறார். பல வருஷம் வாழ்ந்துதான் அவர் மறுபடியும் மௌத்தா போறார். அதனால ஒருத்தருக்கு இறக்கும் தருவாயில் சக்கராத்துல் மௌத் என்று சொல்லப்படுகின்ற அந்த படுக்கையிலே ஒருவர் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கு, உயிரோடு உள்ளவர்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும், அது அவர்களுக்கு அமானிதம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நூல்ல 3004வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள். லக்கீனு அப்படின்னா ஞாபகம் ஊட்டுங்கள். அவரை சொல்லுமாறு நாம் வற்புறுத்துவது கூடாது. சொல்ல மாட்டேன் நீ சொல்லிட்டு இறந்துட்டார்னா அவர் அவ்வளவுதான், நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவார். இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு கலிமாவை ஞாபகம் ஊட்ட வேண்டும். எப்படி ஞாபகம் ஊட்டுறது? அவர் காதுல விழுற மாதிரி அருகில் அமர்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற பொருளை கொண்டுள்ள ஏகத்துவ கலிமாவை நாம் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை அவர் செவி மடுத்து கலிமாவை மொழிந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு இந்த கலிமாவை ஞாபகம் ஊட்டுங்கள். ஃபஇன்னஹு மன் கான ஆகிரு கலிமத்தின் லா இலாஹ இல்லல்லாஹு இன்டல் மௌத்தி தகலல் ஜன்னா. இறக்கும் தருவாயில் உள்ளவர் கடைசியாக கலிமாவை மொழிந்து அவர் மரணமாகிவிட்டால் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார். யௌமன் மினத் தஹ்ரி,
எப்பவாவது ஒரு நாள் என்ன செய்வார்னா சுவர்க்கத்திலே அவர் நுழைந்து விடுவார். அவர் மறுமை நாள் ஆகிரத்தில் உடனடியாக சுவர்க்கத்திற்கு செல்லலாம், அல்லது ஏதாவது பெரும்பாவங்கள் செய்து மன்னிப்பு கேட்காம அவர் இறந்திருக்கலாம். அல்லாஹ் நாடினால் அவைகளை மன்னிப்பான், நாடினால் அவன் தண்டிப்பான். மன்னிப்பதும் மன்னிக்காமல் இருப்பதும் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளதே தவிர மனிதனுடைய அதிகாரத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப கலிமாவை மொழிந்து ஒருவர் இறந்து விட்டால் தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்தில் நுழைவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அதனால நாம என்ன செய்யணும்? உயிருள்ளவர்களுக்கு என்ன அமானிதம் என்றால், அவர் காதல விழுவதை போன்று விழுகின்ற அளவிற்கு அருகில் அமர்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து கொண்டே இருப்பது அமானிதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஆனா நீங்க சமுதாயத்துல உயிரோடு இருக்கும் பொழுது கலிமாவை ஞாபகப்படுத்துறது இல்லை. இறந்த பின்னால் அவரை குளிப்பாட்டி கஃனாடை பொதிந்து சுமந்து சென்று தொழுகை நடத்தி அடக்கி முடித்த பின்னால் தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு, கபூர்ல தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு குல் லா இலாஹ இல்லல்லாஹ், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல் என்று இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் அந்த கலிமாவை ஞாபகம் ஊட்டுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு இது விளக்கம் அல்ல. உயிரோடு இருக்கும்போதுதான் ஒருவர் கலிமாவை சொல்ல வேண்டும். இறந்த பின்னால் அவர்களுடைய அமல் ஏடுகள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது. அதற்கு பின்னால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாது, தொழுக முடியாது, குர்ஆன் ஓத முடியாது. அப்படியே ஓதினாலும் அது எப்படி அவருக்கு சேரும்? அதான் அமல்களுடைய ஏடுகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு விட்டதே. உயிரோடு இருக்கும் போதுதான் தொழுக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். மனிதன் இறந்த பின்னால் அல்லாஹ்ட்ட சொல்லுவானா, இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் நல்லறங்கள் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுவான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கிடையாது, உனக்கு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அவகாசம் கொடுத்தோம், அந்த நாட்களில் நீ ஒரு அமலும் செய்யவில்லை, உனக்கு அந்த அவகாசம் இனி தரப்பட மாட்டாது, நீ துனியாவிற்கு வர முடியாத அளவிற்கு உனக்கு ஒரு பர்ஸக், ஒரு தடையை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுகிறார்கள். இது முஅஜமுல் கபீர் அப்படிங்கிற நூல்ல 940வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, இதா ஹலரத்துல் மரீல அவில் மையித்த, உங்களில் இறக்கும் தருவாயில் உள்ளவர் அல்லது இறந்தவர் அவரை சந்திக்க நீங்கள் சென்றால் ஃபகூலு கைரா, நல்ல வார்த்தையைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு நல்ல வார்த்தை என்னது? கலிமாவை ஞாபகம் ஊட்ட வேண்டும். யா அல்லாஹ் எங்களையும் மன்னித்து விடு, இந்த இறக்கும் தருவாயில் உள்ளவரையும் நீ மன்னித்து விடு. நோயாளிகளை பார்க்க போறாங்களே, ஜனாசாவை பார்க்க போறாங்களே, அவர்களுக்கு அமானிதம், இதுதான் அமானிதம். அவர்களுக்காக இறந்தவருக்காக துவா செய்து விட்டு நாம் வர வேண்டும். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, ஜனாசா ஆணாக இருந்தால் லஹு என்று சொல்ல வேண்டும். அது ஒரு பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹா, யா அல்லாஹ் இந்த ஜனாசாவை நீ மன்னித்து விடு என்று நாம் துவா செய்ய வேண்டும். அதான் ஃபகூலு கைரா, நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். ஃபஇன்னல் மலாயிகத்த யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குகள் வானவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள். மலக்குகள் ஆமீன் கூறுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்துட்டாங்க. ஜனாசாவை பார்ப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு.
ரசூலுல்லாஹ் ஒரு பாவமும் செய்யல. முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல உத்தரவாதம் கொடுக்கின்றார். அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னிச்சிரு. நீங்க சில பேர் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னா நாங்க என்ன பாவமா செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி கேட்கிறதே ஒரு பாவம். அப்போ அடுத்தவர்களுக்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது நமக்கு நாம் முதல்வதாக என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடு என்று நாம் கேட்க வேண்டும். பெருமானார் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. வலஹு, அபூ சலமாவுடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடு. வஅகிப்னி மின்ஹு அகபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருக்கு பின்னால் இவர் விட்டு போன பணியை செய்வதற்கு ஒருவரை நீ நியமனம் செய்துவிடு. ஒரு ஆலிம் இறந்து விட்டார், ஒரு பெரிய ஆசிரியரை இறந்து விட்டார், எவ்வளவு பெரிய இழப்பு. அப்ப அவர் செய்த பணிகளை தொடர்கின்ற அளவிற்கு அவருக்கு நிகரான ஒருவரை நீ ஏற்படுத்து என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை செஞ்ச உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அதே துவாவை செய்றாங்க. யா அல்லாஹ் இவருக்கு பகரமாக ஒருவரை எனக்கு நியமனம் செய். இவரின் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரம் நடைபெற்று கொண்டிருந்தது, என் பிள்ளைகளுக்கு தேவையான வாழ்வாதாரம் கிடைத்துக் கொண்டிருந்தது. இவருக்கு பகரமாக ஒருவரை எனக்கு நீ தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க, அபூ சலமாவை விட சிறந்த ஒரு கணவரை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உம்மு சலமாவிற்கு வழங்கினார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அருமையானவர்களே, இன்னொரு ஹதீஸை பாருங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு இறந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. பெரும்பாலும் இறந்து போனா கண்ணெல்லாம் திறந்து மேல் நோக்கி தான் இருக்கும், கீழ் நோக்கி கூட இருக்காது. நம்மையும் பார்க்க மாட்டாங்க, மேல நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அபூ சலமாவுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். வகது சுக்க பஸருஹு, அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஅதுமலஹு, அந்த கண்களை கசக்கி மூடினார்கள். ஒரு ஆள் இறந்துட்டார்னா உயிருள்ளவர்கள் செய்யக்கூடிய கடமைகள்ல அமானிதங்கள்ல ஒரு அமானிதம் என்ன அப்படின்னா, இறந்த பின்னால் அவர் இறந்தது உறுதியாக்கப்பட்டு விட்டால் கண்களை லேசாக கசக்கி மூட வேண்டும். ஏன்னா கண்களை மூடாமல் அப்படி வைத்து விட்டால் கடைசி வரைக்கும் திறந்த மாதிரியே தான் அந்த கண்கள் இருக்கும், பார்ப்பவர்களுக்கு பயமாக இருக்கும். அதனால கண்களை மூட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னர் ரூஹ இதா குபில, ஒருவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால், ஒருவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால், இத்தபஅகுல் பஸரு, பார்வை அதை நோக்கி கொண்டே இருக்கும். இந்த ரூஹ் எங்க போகுது அதை பார்த்து கொண்டே இருக்கும். ஃபலஜ்ஜ நாசும் மின் அஹ்லிஹி, அவர் இறந்துட்டால் செய்தியை கேட்ட உடனே குடும்பத்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைரின், உங்கள் உயிர்களுக்கு நல்லதை தவிர வேறு எதையும் நீங்கள் கேட்டு விடாதீர்கள். யா அல்லாஹ், இவருடைய உயிரை நீ கைப்பற்றி விட்டாய், அவரை நீ மன்னித்து விடு, அவருக்கு மறுமை வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைத்து விடு, கபருடைய வாழ்க்கையை லேசாக்கி வைத்து விடு என்று உயிருள்ளவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது அவர்களுக்கு அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வாங்க, ஃபைனல் மலாயிகத்த துஅம்மினூன அலா மா தகூலூன், துஅம்மினூன, மலக்குகள் நீங்கள் சொல்பவைகளுக்கு ஆமீன் கூறுகிறார்கள். இவரை மன்னிச்சிரு, இந்த அம்மாவை மன்னிச்சிரு நம்ம துவா செஞ்சா யார் ஆமீன் சொல்றா? மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் முன்னாலும் அபூ சலமாவிற்காக அற்புதமான ஒரு துவாவை ஓதினார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லி அபீ சலமா, பேரை சொல்லியே துவா செய்யறாங்க பாருங்க. ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் பேரு சொல்லி நம்ம துவா செய்யணும். அல்லாஹும் மக்ஃபிர் லி அபீ சலமா, அபூ சலமாவுடைய பாவத்தை அல்லாஹ் நீ மன்னித்து விடு. வர்ஃப தரஜதஹு, அவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்து.
ஃபில் மஹ்தியின், நேர்வழி பெற்றவர்களில் இவரை நீ சேர்த்து விடுன்னு அர்த்தம். அவருடைய அந்தஸ்தை உயர்த்துறன்னு அர்த்தம். நேர்வழி பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் இவரை நீ சேர்த்து விடு. அடுத்து வஃப்ஸஹ் லஹு ஃபீ கபரிஹி, இவருடைய கபரை, அதை புதைகுழியை, மண்ணறையை நீ விசாலமாக்கி வைத்து விடு. வநவ்விர் லஹு ஃபீஹி, அவருக்கு அந்த கபரை, மண்ணறையை பிரகாசமாக ஆக்கி வைத்து விடு. வஹ்லுஃபுஹு ஃபீ அகிபிஹி, இவர் விட்டு போன காரியத்தை தொடர்ந்து நடத்துகின்ற அளவிற்கு இவருக்கு பகரமாக ஒருவரை நீ ஏற்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இது போன்ற துஆக்களை எல்லாம் யார் இறந்தாலும், முஸ்லிம்கள்ல யார் இறந்தாலும் அவர்களின் ஜனாசாவை நாம் பார்ப்பதற்கு சென்றால் இந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு கலிமாவை ஞாபகம் ஊட்ட வேண்டும். கலிமாவை சொல்லி என்று வற்புறுத்துவது கூடாது. வற்புறுத்தி அவர் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இறந்துட்டார்னா அவர் அவ்வளவுதான், அது அல்லாவுக்கு அவருக்கு தான் வெளிச்சம். அதில் ஞாபகம் முட்டி கொண்டே இருக்க வேண்டும். இறந்த பின்னால் இறந்தது உறுதியாக்கப்பட்டு விட்டால் கண்களை கசக்கி நாம் மூட வேண்டும். அடுத்தபடியாக அவருக்காக நாம் துவா செய்ய வேண்டும். இதுவெல்லாம் உயிரோடு இருப்பவர்களுக்கு அமானிதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் சமுதாயம் மறந்து இருக்கிறது. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்கள்ல தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.